சுழலும் பேனா. ஹாய் குட்டீஸ், பேனாவை வச்சு நாம என்ன பண்ணுவோம்? எழுதுவோம், அதானே? இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேக்குறீங்களா? இருங்க, இங்க ஒரு மாணவன் உங்களுக்கு பேனாவை வச்சு வித்தியாசமான ஒரு விளையாட்டை காட்ட போறான். போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, பேனா எழுத மட்டுமான்னு. இத செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு இரும்பு கிளிப், மூடியுடன் கூடிய பால் பாயிண்ட் பேனா, ஒரு சிறிய காந்தம், ஒரு அட்டை ப்ரொஃபெல்லர், அப்புறம் பசை. அவ்வளவுதான். இத எப்படி செய்யறதுன்னு இந்த மாணவன் நமக்கு சொல்லுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு பிரணவ். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு சுழலும் பேனாவை செஞ்சு காட்ட போறேன். என்கிட்ட இந்த இரும்பு கிளிப், மூடியுடன் உள்ள பால் பாயிண்ட் பேனாவும் இந்த சக்தி வாய்ந்த காந்தமும் இருக்கு. ஒரு நாள் இந்த காந்தத்தை நான் இந்த கிளிப்போட ஒட்டுனேன். அப்புறம் நான் பேனாவை வெளியே எடுத்து இந்த காந்தத்தோட ஒட்டுனேன். இந்த பால் பாயிண்ட் காந்தத்துல ஒட்டி அப்படியே தொங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் இந்த பேனாவை இப்படி சுத்தி விட்டேன். இது நல்லா வேகமா சுத்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இத செஞ்சுக்கிட்டே இருந்தேன். பாருங்க, இந்த இரும்பு பேனா முனை எப்படி காந்தத்தோட ஒட்டி வேகமா சுத்துதுன்னு. இது ரொம்ப அழகா வேகமா ரொம்ப நேரத்துக்கு சுத்துது. வாங்க, நாம இப்போ ஒரு அட்டையில விசிறி மாதிரி அமைப்பை செய்யலாம். அட்டையில மையம் வரைக்கும் கத்திரிக்கோலால வெட்டிக்கலாம். இப்படி எல்லா பக்கமும் வெட்டி அப்புறமா மேல் பக்கமா மடிச்சுக்கலாம். இது விசிறி இறக்கைகள் மாதிரி சுழல பயன்படும். பிறகு விசிறி அமைப்போட நடுவுல பசையை தடவி கொஞ்சம் காய வச்சுட்டு பிறகு பேனாவை அதுல ஒட்டிடலாம். இப்போ இந்த பேனாவோட முனைய காந்தத்துல ஒட்டிட்டு வேகமா விசிறியில ஊதலாம். பாருங்க, இந்த பேனா எப்படி சூப்பரா சுத்துது. அதுவும் எவ்வளவு அழகா சுத்துது பாருங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் இதே போல செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். இதுக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். கோண உந்த அழிவின்மை விதி. சுழலும் பொருள் ஒன்றின் சுழலும் அச்சு பற்றிய கோண உந்தம் மாறிலி ஆகும். காந்த பண்பு. காந்தங்கள் காந்த பொருட்களை ஈர்க்கும் தன்மை கொண்டவை.